சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அச்சு முறுக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நான் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அது கூடவே ஒரு 6-7 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பால். இது பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஊற வச்செல்லாம் செய்யலை. அரிசி மாவு இருக்குங்க இல்லையா, அதில் பொடிச்சு வச்ச அந்த மாவில் தான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ரெண்டாவது 1 கப்பு தண்ணி ஊற்றி பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்லேயே நைஸாக அரைச்சதுனால திரும்ப திரும்ப அரைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்தால் போதும். இது ஒரு கரண்டி வச்சு அமுக்கி எடுத்தாலும் சரி, கை வச்சு புழிஞ்சு எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டை நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா மாவு சேர்த்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம். சும்மா கலக்கி வைக்கிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி மெத்தடில் தான் நான் இது செய்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி இதையும் நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இந்த பால் பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. இதே பச்சை தண்ணி நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றி செய்யலாம், முட்டை இல்லாமலும் செய்யலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை சேர்த்து செய்கிறேன். இதுலேயே நம்ம முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க முட்டை போடாமல் கூட இந்த மாதிரி செய்யலாம். இது நம்மளோட இஷ்டம்தான், நம்ம தேவையை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவு ஊற்றியாச்சு. 2.5 கப்பு கரெக்டாக ஒரு 2.25 கப்பு 2.5 கப்புக்கு கம்மியாக இருக்குது. நம்ம இந்த பால் ஊற்றி தான் நம்ம மாவை கலக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ 2.25 கப் அளவுக்கு இப்போ தேங்காய் பால் இருக்குது. இதை நம்ம மாற்றி வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் அரிசி நல்லா கழுகி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க மாவு தான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 கப்பு, அதாவது 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு தான் இது. பார்த்திங்கன்னா இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதே நாம் ஜாங்கிரி வச்சு கூட செய்யலாம், மண்டவெல்லாம் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம செய்யலாம். நான் இது எல்லாமே மொத்தமாக போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், இது கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட மைதா 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் பால், வேறு பச்சை தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. இந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த தேங்காய் பால் 2.5 கப்பு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு. இப்போ சர்க்கரை நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர்னால் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மைதா மாவு நம்ம அரைச்ச மாவுனால நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சா இவ்வளோ மாவு தேவைப்படாது. நம்ம பொடியாக சேர்க்குறதுனால மைதா மாவு அவ்வளோ சேர்த்துருக்கேன். மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 1 முட்டை அளவு எடுத்திருக்கேன். இந்த 1 முட்டையும் மாவில் ஊற்றி ஒரு அடி அடிச்சுக்கிடலாம் மிக்சியில். இதை ஒரு கறக்கு கரெக்டான எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நம்ம கையில் வச்சு கலக்கும்போது அது சரியாக வராது. அதனால் எல்லாமே மொத்தமாக போட்டு ஒரு அடி அடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இதுதான்.
கரண்டியில் வந்து நல்லா ஒட்டி இருக்கும், அதுதான் அளவு. ஏன்னா அச்சில் வந்து பிடிக்கணும்ல, அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஊற்றி வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சோடா உப்பு உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, தேவையில்லைன்னா தேவையில்லை. நான் வந்து அது போடலை. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நாம் இந்த அச்சு வந்து மாவில் முக்கி இதில் போடுறேன். இது வந்து சைடில் வந்து ஒட்டி பிடிக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு, ஏதாவது கம்பி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டோன்னா அது வந்து விழுந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம அச்சு வந்து லைட்டாக ஷேக் பண்ணோம்னா அதே தன்னால் விழுந்துடும். இது வந்து நம்ம அச்சு இந்த முறுக்கு வந்து போட அந்த அச்சு வந்து நல்லா பழகிரும். புது அச்சில் போடுறவங்க வந்து நல்ல எண்ணெயில் வந்து 2-3 நாள் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி குச்சி வச்செல்லாம் தள்ள வேண்டியதில்லை. இது நான் ஃபஸ்ட்டு போடுறதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் 2-3 முறுக்கு போட்டேன்னா தன்னாலே அது வந்து அப்படியே விழுந்துடும். நம்ம வந்து குத்தி கொடுக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அது வரலன்னா ஒரு கம்பு வச்சு, இல்லைன்னா ஒரு கம்பி வச்சு, இல்லையா ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக சைடில் எடுத்து விட்டிங்கன்னா அது விழுந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அச்சு முறுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து லைட்டாக அந்த பப்படை குச்சி வச்சு நான் வந்து எடுத்து விடுறேன். இப்போ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இது வந்து அச்சை வந்து லைட்டாக எண்ணெயில் முக்கிட்டு லைட்டாக தட்டி விட்டாலே அது விழுந்துடும். அது அடுத்த அச்சில் பாருங்கள், அந்த மாதிரி கரெக்டாக நம்ம எண்ணெயில் முக்கிட்டு அதில் லேசாக தட்டும் போதே அது விழுந்துடும். அந்த மாதிரி தான் வரும். நல்ல பழகுன அச்சு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த அச்சு வந்து மாவில் வந்து நல்லா டிப் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மாவை வந்து நம்ம கலக்கி விடணும். அடியில் மாவு படிஞ்சிருக்கும், அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அச்சை வந்து மாவில் முக்கும்போது மாவு அதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு அச்சியில் முக்கி நம்ம முறுக்கு போட்டோன்னா கரெக்டாக வரும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக தட்டின உடனே அது விழுந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், தேங்க்யூ.